கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதுங்களா? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்துல சிலுவையை பற்றிய உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உபதேசம்னா என்னங்க? புத்திமதி சொல்றது. எப்படிங்க? கேட்டு கை கொள்ளுகிறது. என்ன சொன்னாலும் கேட்டு கை கொள்ளலாமா? அப்படி இல்லைங்க. சரி, உபதேசம் என்றால் என்ன? நாம் ஏற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டிய தேவனின் விருப்பம். உபதேசம்னா என்னதுங்க? நாம் ஏற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டிய தேவனின் விருப்பம். சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். சரி, நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய உபதேசமும் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய உபதேசம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷர்களுக்கென்று ஒரு சில உபதேசங்கள் எல்லாம் இருந்ததாக நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆமென். பிசாசின் உபதேசம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் வெளிப்படுத்தல நீங்கள் வாசிச்சிங்கன்னா பிசாசனுடைய உபதேசமும் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் நல்லவர். வேகமாக 1-2 வசனங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 7 காரியங்களை நான் எழுதிட்டு வந்தேன். ஆனால் இப்போ 7ஐயும் சொல்ல முடியாது. இன்றைக்கி நைட்டு முழிரவு ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி இரவு முழிரவு ஜெபம் இருக்கிறது. ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம மீதி உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. சரி, அப்போ சிலுவை பற்றி உபதேசம். சத்தமாக சொல்லுங்கள், உபதேசம். ஆமென். ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலிருந்து பரமேறி போகும் பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அவங்கள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்கி நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை? மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். உபதேசம் என்றால் நாம் ஏற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டிய தேவனின் விருப்பங்கள். ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:2 பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். உபதேசத்தோடும் என்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது எல்லா உபதேசத்தோடு நீ என்ன செய்? கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணு என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போது இந்த நாட்களிலே நாம் உபதேசங்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷ உபதேசம் இருக்கிறது, தேவனுடைய உபதேசம் இருக்கிறது. ஆமென். விசேஷமாய் நாம் வாசித்த வசனத்தின்படி சிலுவையை பற்றின உபதேசங்களும் என்ன செய்கிறதுங்க? இருக்கிறது. ஆமென். ஆமென். கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகளும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறதுங்க? இருக்கிறது. எனவே நாம் அவைகளை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, இந்த நாளில் சிலுவையை பற்றின உபதேசங்கள் என்ன? வேதத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆகிலும் நாம் அதை ஞாபகப்படுத்தி தியானித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32லிருந்து. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை
மறுதலிக்கிறவனை எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சிலுவை என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நாம் மனிதர்கள் முன்பதாக தேவனை மறுதலிக்காதவர்களாய், மனிதர்கள் முன்பதாக தேவனை அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதிலே ஆண்டவர் விருப்பமுடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். சிலுவையை பற்றிய முதல் உபதேசம் என்ன? ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை ரகசியமாக ஆண்டவரை ஆராதிக்க அவர்கள் அழைக்கப்படவில்லை. மனிதர்களுக்கு முன்பதாக தன்னை ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுங்களா? அறிக்கை செய்கிறவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், உறவுகளின் எதிர்ப்புகள் ஒருவேளை வரலாம். ஆண்டவரை தேடுறதுனால, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால உறவுகளின் எதிர்ப்புகள் என்ன செய்யலாங்க? வரலாம். அந்த உறவுகளின் எதிர்ப்புகளுக்கு நடுவில் இல்லை, இயேசுதான் என் இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக நாம் அறிக்கை செய்தால், பிதாவுக்கு முன்பதாக இயேசு நம்ம என்ன செய்வாருங்க? அறிக்கை செய்வார். நாம் மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை மறுதலித்தால், ஆண்டவரும் பிதாவுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்வாராம்? மறுதலிப்பாராம். அப்போ உறவுகளுக்கு நடுவிலே சமாதானத்தை அல்ல, நான் பட்டயத்தை அனுப்பவே வந்தேன். ஆமாம், அவன் வீட்டார் தான் அவனுக்கு சத்துரு. அப்போ என்னை விட எந்த உறவையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஆமென். அப்போ தேவனை விட்டு பிரிக்கும்படி, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கும்படி எதிர்ப்புகள் உள்ள எந்த உறவையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உறவை விட இயேசுவை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உடைய அன்பு தான் பெருசு, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்ய வேணுங்க? வர வேணும். இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமியா, எங்கள் மாமனார், அப்படி ஏதோ ஒரு உறவை காரணம் காட்டி இயேசுவன் அன்பை நிராகரித்து விட கூடாது. உறவை காரணம் காட்டி இயேசுவன் அன்பை மறுதலித்து விட கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எந்த உறவுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இயேசு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற, அல்லது இயேசு தான் என் இரட்சகர் அப்படிங்கிற மனிதர்கள் முன்பதாக அறிக்கை பண்ணுகிற ஒரு அன்பை தேவன் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். அதுதான் நாம் சுமக்க வேண்டிய முதல் சிலுவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவதாக, தேவ சித்தம் அல்லது தேவனுடைய ஆசை, விருப்பம், அதை விட உறவுகள் தான் பெருசு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? வாழக்கூடாது. எப்படிங்க? ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நமக்குள்ள வைப்பார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நாம் செய்யும்படி நமக்கு என்ன செய்வாருங்க? உணர்த்துவார். ஆனால் அதை விட எதுதான் முக்கியம்? சொல்லுங்க. உறவு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? வாழக்கூடாது. அந்த இடத்துல தேவ சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து சிலுவை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். எலிசா கடைசி ஏர்மாட்டை பூட்டி உழுது கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் மேல் எலியாவின் சால்வை விழுந்தவுடனே அவன் எலியாவின் இடத்துல எலிசா ஒரு அனுமதி கேட்கிறான். நான் போய் என் தகப்பனையும் என் தாயை என்ன செய்யட்டும்? முத்தம் செய்து விட்டு வரட்டும், எனக்கு அனுமதி தாங்க அப்படி. அப்போ அவர் சொல்றாரு, சரி நீ போ, ஆனால் நான் உன் மேலே போட்ட அந்த சால்வையை மட்டும் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத அப்படி. அல்லேலூயா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை தகப்பனும் தாயும் அந்த தேவ அழைப்புக்கு, அந்த தேவ விருப்பத்திற்கு, தேவ சித்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதற்கு வாய்ப்பு உண்டா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஸ்வின் வரப்போகிறான்.
அப்படி தானே இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஸ்வின் வந்து இப்படி சொல்கிறான்னு வைங்களேன், அந்த வருஷம் படிப்பை முடிச்சுட்டு இந்த டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து மிஷினரியாக வட இந்தியாவுக்கு போக போகிறேன் அப்படின்னா, அமுதனா அனிஷாக்காவும் என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. எதிர்ப்புகள் தெரிவிப்பதற்கான ஒரு சில சூழ்நிலைகள் நிச்சயமாக என்ன செய்யலாங்க, இருக்கலாம். வட இந்தியாவில் போய் தான் ஊழியம் செய்யணுமா? ஏன் இங்கிருந்தே ஊழியம் செய்யக்கூடாதா? ஆமாவா இல்லைங்களா? ஆமே. நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்து ஊழியம் செய்யலாமல்ல, ஏன் வட இந்தியாவுக்கு தான் போகணுமா? அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேற்றப்படக்கூடாதபடி உறவுகளுடைய முக்கியத்துவம் பெருசாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அநேக மனிதர்களுக்கு வந்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவ விருப்பத்தை நிறைவேற்றினபடியினால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய அன்பு பரப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த மிஷனரிகள் அவருடைய வாழ்க்கையில் அவங்களும் அங்கேருந்து கிளம்பும் போது எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே பையன், உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த ஊரில் வந்து கஷ்டப்பட்டு ஆண்டோடைய அன்பை அறிவித்ததுனால இன்றைக்கு அங்கு சபைகள் என்ன செய்திருக்கிறதுங்க, எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. தூத்துக்குடியில் பிறந்து பீகாரில் போய் கர்த்தருடைய ஊழியங்களை குடும்பத்துக்கு ஒரே பையன் அவன் போய் ஊழியம் செய்ததுனால அகஸ்டின் ஜெபக்குமார் இன்றைக்கு பீகாரில் ஜெம்ஸ் என்கிற ஒரு பெரிய நிறுவனம் என்ன செய்யுதுங்க, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, அந்த தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நிறைவேற்றக்கூடாதபடி உறவுகள் என்ன செய்யலாங்க, ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் சிலுவையை சுமக்க அந்த தேவ சித்தத்தை செய்ய நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஆமென், கர்த்தரதில் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான். 22வது வசனத்தை வாசிங்க. மத்திய 8:22 பாருங்க. அதற்கு இயேசு, அதுக்கு முந்தின வசனத்தை சேர்ந்து வாசிங்களேன். அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக நாம் அந்த மனிதனை குறித்த தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்துட்டு அப்போ நம்ம அப்பாவை அடக்கம் பண்ண போகக்கூடாது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட மனிதனை குறித்த தேவ விருப்பம் என்னன்னா, அப்பாவை அடக்கம் பண்ண நீ என்ன செய்யண்டா, போகாத, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செஞ்சிரு, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஆமென். அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லும் பொழுது அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்த செய்தி கேட்ட பொழுது கூட அவர் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலேருந்து வரல, என்ன பதில் சொல்லி அனுப்பினாரா, நீயே அடக்கம் பண்ணிரு, நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அல்லேலூயா. அதே போல் அவருடைய உறவுகள், தாய் தகப்பன் அந்த மரணத்திற்கு கூட அவர் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே மிஷினரி ஊழியம் பண்ணதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியாது. அதனால் சகோதரிகள்கிட்ட சொல்லிட்டாரா, நீங்களே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம். அப்போ பாருங்க, இப்படி தேவன் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு சில விருப்பங்களை என்ன செஞ்சிருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். ஆமென். அந்த தேவ விருப்பத்தை உறவுகள் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, தடுத்துடக்கூடாது. உறவுகளின் மேல இருக்கிற அன்பினால அது தடைபட்டு விடக்கூடாது. ஆமென். என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சிலுவையை பற்றிய முதல் உபதேசம் என்ன, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உறவுகள் தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உறவுகளுடைய எதிர்ப்புகளை பார்த்து நாம் பணிந்து விட கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு சில காரியங்களுக்கு தேவனே அனுமதிக்கிறார். நான் போய் என் தகப்பனை தாயை முத்தம் செய்யட்டும்னா சரி போயிட்டு வாங்குறாரு, முத்தம் செஞ்சுட்டு அந்த எலிசா திரும்ப வந்துட்டார். அல்லேலூயா. ஆனால் இவர் நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ணணும் போது இல்லை, நீ போவான்னா என்னை பின்பற்றி வாங்குறார். ஆமாம். அப்போ அந்த தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் வித்தியாசப்படும். அந்தந்த சூழ்நிலை கேட்டார் போல அது மாறும். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் தேவனில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ்வதுதான் சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளுக்கு நடுவில் நாம் அனுதின சிலுவையை சுமந்தவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவரிலும் அதிகமான ஒரு நேசம் எந்த உறவும் இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் தேவனை அதிகமாய் நேசிப்போம்,
நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 - 24 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 - 24 வரை வாசியுங்கள். அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று இயேசுவை பேதுரு கடிந்து கொண்டான். அடுத்த வசனம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஒருவன் ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தின் நோக்கம் என்ன, அந்த சிலுவை பற்றி உபதேசம் என்ன, அநேக காரியங்கள் அதில் இருந்தாலும் பல பாடுகள் பட்டு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு போய் என்ன செய்வாருங்களாம், பல பாடுகள் பட்டு என்ற அந்த வார்த்தை பேதுருக்கு கொஞ்சம் என்ன ஆயிட்டுங்க, கஷ்டமாயிட்டு. இது உனக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. தீர்க்க தரிசனமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், இயேசு அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் எங்கேருந்து வந்திருக்கு, பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்கு. உனக்கு உபத்திரவம் கிடையாது, உனக்கு பாடு கிடையாது அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இருக்குது. அது எங்கேருந்து வந்திருக்கப்போ, ஆமாம், பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் பாடுகள் என்கிற சிலுவை உண்டு. ஆமென். ஆமாம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நமக்குரிய பாடுகளோடு தான் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதுதான் சிலுவையின் உபதேசம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பல பாடுகள் இயேசுவுக்காக அனுபவித்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசு நிச்சயமாய் சீசர்களாகிய நமக்கு, தேவனை பின்பற்றுகளாகிய நமக்கு பாடுகள் உண்டு என்பதை அவர் என்ன செய்கிறாருங்க, ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனம், பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். பாருங்க, பச்சை மரத்துக்கே இவ்வளவு செஞ்சுருக்காங்கன்னா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இயேசுவுக்கு எப்படி பாடுகள் இருந்ததோ அதுபோல் நமக்கும் என்ன உண்டுங்க, பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் எல்லாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாருமே வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். தயவுசெய்து நீங்கள் வசனங்களை சத்தமாக வாசிங்க. அது 2 ஆசீர்வாதம். ஆமென். ஒன்று, வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொன்று, தூக்கம் வராது. ஆமென். சத்தமாக நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் போடுற சத்தத்தில் பக்கத்தில் தூங்குறால் என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும். அப்படி சத்தமாக வாசிக்கணும். எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேருந்து பாருங்கள். பவுல் தன் ஊழிய பாதையில் பட்ட பாடுகளை, கஷ்டங்களை என்ன செஞ்சுருக்கிறாருங்க, எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அது ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப லகுவாக ஈஸியாக நம்ம வாசிச்சிட்டோம்.
ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் மிகுந்த பெரிய அவன் கஷ்டமான பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆமாம், ஆறு, கடல், தரையில், அப்படி எல்லா இடத்துலையுமே அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, பாடுபட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், 1 குறைய 40 அடி 5 தடவை தான் எழுதியிருக்குங்க. அப்போது எத்தனை அடிங்க, 5×20 200 அடி. அதில் 5 கழிச்சுட்டா 195 அடி வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி நிறைய பாடுகளை பற்றி கண் விழிப்புகளில், உபவாசங்களில், ஆமாம், குறைவுகளில். ஆமாம், இன்னும் பாருங்கள், அந்த 26வது வசனம், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், திருடிட்டு போயிட்டாங்க நிறைய நேரங்களில். என் சுய ஜனங்களால் வந்த மோசம். சுய ஜனங்கள் கூடயே இருக்கிறவங்க. ஆமாம், அவங்க நல்லவங்க தான், ஆனாலும் அவங்களால என்ன வந்திருக்குதான், மோசம் வந்திருக்கிறதான். சுய ஜனங்களால் வந்த மோசம். அப்புறம் யாருங்க, அந்நியர்கள், யாருன்னே தெரியாது, அவங்கனால வந்த மோசம். பட்டாங்களுக்குள்ள உண்டான மோசம், வனாந்திரத்தில் ஆளே இல்லாத இடத்துல அப்படி தனிமையாக தவிக்கப்படுகிற அல்லது தனிமையாக இருக்கிற மோசம். அப்புறம் சமுத்திரத்தில், கடலில் உண்டான மோசம். யாருங்க, கள்ள சகோதரர்கள். சகோதரர் மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு என்ன செய்வாங்க, துரோகம் பண்ணுவாங்க, மோசம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு கூடயே ஒருத்தர் இருந்தான் பாருங்க, யாருங்க, யூதாஸ் காரியோத். அவன் கூடயே இருந்தவன் தான். ஆமாம், கூடயே இருந்தவன், அவர் கூடயே சாப்பிட்டவன், என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை அப்படின்னு சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு பொருத்தமானவன். ஹல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேக யூதாசுகள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், கூடயே இருப்பாங்க, நம்ம கூடயே சாப்பிடுவாங்க, நம்ம கூடயே அப்பம் புசிப்பாங்க. ஆனால் யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க, சத்துருக்களுக்கு. ஆமாம், சாதகமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு எங்கே சாப்பிடுவார், இயேசு எங்கே போவார், இயேசு எங்கே இருப்பார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எங்கே சொல்லுவார், சத்துருக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரிகளத்தில் போய் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன பேசணும், அங்கே என்ன நடக்குதுங்கிறது இங்கே என்ன செய்ய மாட்டாங்க, வாயே திறக்காது. எல்லாம் தெரியும். ஆமென். பிரதான ஆசாரிகள் என்ன சொன்னாங்க, இவ காட்டி கொடுத்தா எவ்வளோ காசு கொடுப்பண்ணாங்க, எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனால் இங்கே எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அங்கே போய் என்ன செஞ்சிருவார். ஆமாம், இயேசு இப்படி இருப்பார், இயேசு இங்கே வருவார், இயேசு இங்கே சாப்பிடுவார், இயேசு இந்த ஒலிவ மலையில் இந்த இடத்துல தான் அவர் இருப்பார், நீங்கள் இத்தனை மணிக்கு வந்தால், அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, பேசுவாங்க. இன்றைக்கும் அநேக யூதாசுகள் ஆமாம் கூடவே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம். காலையில் கிரேசி ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னான், யாரெல்லாம் மன்னிக்கணுமா, துரோகம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். அதுக்கு 2 பேரை உதாரணமாக சொன்னாங்க. இயேசு துரோகம் செய்தவர்களை மன்னித்தார். 1 இருந்தீங்களா காலையில்? ஆமாம், பேதுருவையும் யூதாஸ் காரியோத்தையும். ஆமாம், 2 பேருமே இயேசுவுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, துரோகம் செய்தாங்க. 2 பேரையுமே இயேசு என்ன செஞ்சிட்டாருங்க, மன்னித்தார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவால் மன்னிக்கப்பட்ட 2 பேருடைய முடிவும் ஒரே மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. 2 பேருடைய முடிவுக்கும் காரணம் இயேசு அல்ல. 2 பேரையும் இயேசு என்ன செஞ்சிட்டாருங்க, மன்னிச்சிட்டார். ஆனால் அதில் ஒருத்தன் தன் பிழைகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு என்ன செய்தானுங்களாம், கண்ணீரோடு அவன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டானான். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தான், இயேசுடைய முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொருத்தன் அவனும் கண்ணீர் விட்டான், மனஸ்தாபப்பட்டான், காசை தூக்கிட்டு போனான். ஆமாம், ஆனால் எங்கே போயிருக்கணும் அப்படின்னா, யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்தானோ அவர்கிட்ட போயிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்னா, யாருக்காக துரோகம் செய்தானோ அவங்கிட்ட போய் மனஸ்தாபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? ஆமாம், அது பேதுருவுக்கு இருந்துச்சு, ஆனால் யூதாசுக்கு இல்லை. அவனுடைய முடிவு என்ன, வயிறு வெடிச்சு செத்து போனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால முடிவு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, முடிவு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா.
அதனால் நம்ம என்ன செய்யணும்னா சொல்லும் பொழுது சத்தியத்தை முழுசா சொல்லிடணும். ஆமாம், மனஸ்தாபப்படுறது நல்லது. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தான் என்ன செய்ய முடியுங்க, தப்பிக்கொள்ள முடியும். தண்டனைக்கு ஆக்கணைக்கு தப்பிக்கொள்ள முடியும், இல்லைன்னா தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம், முதல்ல எங்கிருந்து தான் தொடங்க போகிறாரா நியாய தீர்ப்பு? சபையில் இருந்து தான் தொடங்க போகிறார். அல்லேலூயா. அதனால் நாம் தேவ சமூகத்தில் மன்னிக்கிறதோ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதோ ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஒப்புரவாக வேண்டிய இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டுங்க, ஒப்புரவாக வேண்டும். ஆமென். தேவனிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும், மனிதனிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. அதாவது இயேசு சொன்னார், உன் சகோதரன் பேரில் உனக்கொரு, அந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நல்ல, அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக நான் சொன்னது தெரியல, காணிக்கையை அங்கே வைத்து விட்டு போய் என்ன செய், ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை போட அப்படிம்பார். மத்தேயு எத்தனாம் அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ஆகையால் வந்து எப்படிங்க, உன் பேரில் உன் சகோதரனுக்கு நினைவு கூறுவாயானால் போதும். அப்போ நமக்கு நல்லா தெரியும் நம்ம பேரில் நம்ம சகோதரனுக்கு என்ன இருக்குது, குறைவு இருக்குது, நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது பேதுருவுக்கு நல்லா தெரியும், யூதாஸுக்கு நல்லா தெரியும். நாம் இயேசுவுக்கு விரோதமாய் தப்பு பண்ணியிருக்கிறது 2 பேருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் ஒருத்தன் தான் போய் ஒப்புரவானா, அவனை திரும்ப ஆண்டவர் அப்போஸ்தலனா என்ன செஞ்சிட்டாருங்க, உயர்த்தி வச்சுட்டாரு. ஒப்புரவாகாதவனின் முடிவு ரொம்ப நிர்பாக்கியமாக மாறிட்டு. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுங்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க நம்மளை மன்னிச்சுட்டாங்க, அவங்க அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத விட நாம் மனஸ்தாபப்பட்டு ஒப்புரவானோமா, நாம் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால் கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களினாலும் பாருங்க, பவுல் அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார். ஆமென். அப்போ நிச்சயமாக இயேசுவை நாம் பின்பற்றினால் நமக்கும் இந்த சிலுவை உண்டு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல வந்தேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வேளை பவுலுக்கு வித்தியாசமான பாடுகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரி பாடுகள் இல்லைனாலும் இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல நமக்கும் பாடுகள் உண்டு. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இக்காலத்துக்கு தகுந்தாற் போல நமக்கும் பாடுகள் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்பீங்கன்னா வாசிங்க. ரோமர் 8:17-18 பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். இக்காலத்து பாடுகள், அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போல பாடுகள் என்ன செய்யுங்க, மாறிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த காலத்துக்கு ஏற்ற பாடுகளை ஒரு தேவ பிள்ளைகள் நிச்சயமாக என்ன செய்யணுங்க, அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இல்லாமல் இந்த காலத்துக்கு வித்தியாசமான பாடுகள் வரத்தான் செய்யும். அந்த காலத்துக்கு நாளுக்கு நாள் மாறிட்டே தானே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அரிக்கன் லைட்டில் இருந்தால் இப்போ டியூப் லைட்டுக்கு வந்துட்டு இப்போ வித்தியாசமாக என்னென்னமோ லைட்டெல்லாம் வந்துட்டு. நீங்கள் சுவிட்சே போட வேண்டியதில்லை, நீங்கள் போனால் மட்டும் எரியும் லைட்டு, நீங்கள் வந்துட்டா ஆஃப் ஆயிரும். சென்சாரில் லைட்டு என்ன செஞ்சுட்டுங்க வந்துட்டு. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கிற மோட்டரை இங்கிருந்தே செல்ஃபோனில் என்ன செய்யலாங்க, ஆன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற லைட்டு, வீட்டில் இருக்கிற மோட்டரை இங்கிருந்தே சென்சாரில் ஆன் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் யார் வர்றாங்கிறத
நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செல்ஃபோனில் பார்த்துக்கலாம், அவங்ககிட்ட பேசவும் செய்யலாம். அப்படியெல்லாம் கேமரா என்ன செஞ்சுடுங்க சொல்லுங்கள் வந்துட்டு. இக்காலத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது போல் பாடுகளும் இக்காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், பாடுகள் இல்லாமல் தேவ பிள்ளைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமென். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நாம் பாடுகளை சகிக்க, பாடுகளை சுமந்து செல்ல, இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், தயவு செய்து வேதத்தை திருப்பி வாசிக்க முயற்சி செய்யுங்கள். 2 தீமோத்தேயு 2:11-12 வாசிக்காத ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அப்போ அவரோடு கூட மரிச்சா அவரோடு கூட பிழைப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ நிச்சயமாய் நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் அவரோடு கூட நாம் பாடு சகிக்கணுமா? அவர் இல்லாமல் பாடு சகிச்சிடக்கூடாது. அவர் இல்லாத பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவரோடு கூட நாம் பாடுகளை சகிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் எல்லாருமே வாசிக்கலாங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 19வது வசனத்திலிருந்து நாம் இணைந்து சேர்ந்து சத்தமாக நாம் வாசிக்கலாம். வாசிங்க பாருங்க. அப்போ அவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடுகளை சகிக்க வேண்டும். தேவனை பற்றி இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிங்க ஆண்டவரை பற்றி இருக்கிற மனசாட்சியோடு நாம் பாடுபடும் பொழுது அது நமக்கு பிரீதியாக இருக்குமா? ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி அது சந்தோஷமாக இருக்குமா? அல்லேலூயா. கடைசி வார்த்தையில் நம்ம வாசித்தோம், அந்த வார்த்தை ஒரு தடவை வாசிங்க. அவர் நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை என்ன செய்தாருங்களா? ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவன் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. ஆமாம், அவர் எல்லார்த்தையும் தான் மன்னிச்சார். யாரெல்லாம் மன்னிச்சாரு? துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சாரு, பரிசேயர் சதுசேயர்களை மன்னிச்சாரு, கல்லனை மன்னிச்சாரு, அடித்தவனை மன்னிச்சாரு, நிந்தித்தவனை மன்னிச்சாரு, துப்புனவனை மன்னிச்சாரு, பரியாசம் பண்ணவங்களை மன்னிச்சாரு. அவருடைய சப்ஜெக்டில் உள்ள வந்து எல்லாருக்கும் மன்னிப்பு. ஆமாம். இயேசு வாழ்க்கைக்குள்ளே யாரெல்லாம் குறுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் மன்னிப்பு. ஆமாம். ஆனால் எல்லாரும் மன்னிக்கப்பட்டாங்களா? எல்லாரும் மன்னிப்புக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தாங்களா? இல்லை. ஒரு கல்லந்தான் பரலோகம் போனான், இன்னொரு கல்ல சொல்லுங்க நரகத்துக்கு போனான். ஆமென். யூதர்களை குறித்து யூதர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமென். ஆமாம், அவன் இரத்த பலி என் மேலே வர வேண்டான்னு அவன் கையை கழுவும் பொழுது யூதர்கள் என்ன சொல்லுகிறாங்க? இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. சரித்திரத்தை நீங்கள் வாசி பாருங்க. அந்த இரத்த பலி யூதர்களுடைய சந்ததியில் விசாரிக்கப்பட்டது. ஆமென். இயேசு மன்னிச்சாலும் ஆமென், அந்த அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை மனஸ்தாபப்பட்டவன் தான் சுதந்திரித்துக் கொள்ள முடிந்ததே ஒழிய மற்ற எல்லாரும் அந்த ஆக்கினையை, அந்த தண்டனையை அவர்கள் அடைந்தார்கள். நீ நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் யாரும் தப்பிக்கொள்ளாமல் என்ன செய்ய முடியாதுங்க, நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும், அப்படி இருக்குங்களா? உண்மையாக இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 42:3 வாருங்க. 3 தானா? வாசிங்க. முறியாமலும் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன்.
அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிறவர் ஒருவர் உண்டு என்று அறிக்கை செய்யத்தக்கதாய் நீதி நியாயமும் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தப்பு பண்ணின எல்லாருக்கும் தண்டனை அல்ல, தப்பு பண்ணின எல்லாரையும் மன்னிக்கிற தேவன். ஆனால் தவறுக்கு மனஸ்தாபப்படாதவனுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. அல்லேலூயா. மன்னிப்பு குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 7-70 முறை என்ன செய்யணுங்களா? மன்னிக்கணுமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் மன்னிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக உள்ளவர்களாக இருக்கணுமா? யாரை? மனஸ்தாபப்படுகிறவனை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் மனஸ்தாபப்பட்டால் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யார் மனஸ்தாபப்படுகிறார்களோ அவங்களுக்குத்தான் மன்னிப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. துணிகரமா, ஆமாம், கொஞ்சம் கூட குற்ற மனசாட்சி இல்லாமல் தான் செய்கிறது தவறுன்னு தெரிந்தும் செய்கிற அவன் ஒரு மனிதனுக்கு என்ன கிடையாதுங்க? மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நியாயமாய் நீ தீர்ப்பு செய்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவருங்க? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். ஒருத்தனுக்கு பெரிய கடன் மன்னிக்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறானுங்க? புறப்பட்டு போகிறான். வழியில் அவங்ககிட்ட சின்னதாக ஒரு கடன் வாங்கினவன் என்ன செய்கிறான்? வர்றான். அவங்ககிட்ட இவன் கேட்குறான். இவன் கேட்கும் பொழுது அவன் தரலைன்னு சொல்லலை. அவன் என்ன செஞ்சானுங்க? கொஞ்சம் பொறுத்துக்கு நான் தாரன்னு தான் சொன்னான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கழுத்தை நெரிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்போது அப்படி கழுத்தை நெரிக்க முற்பட்ட அவனுக்கு பெரிய கடனை மன்னிச்சான் பாருங்க. அவனுக்கு செய்தி போகிறது, நான் உனக்கு மன்னிச்சனே, அப்போ நீ மன்னிக்க வேண்டாமா? அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டான்ல, அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டான்ல, அவனை நீ மன்னிக்கணும்ல. அதுதான் நியதி. மனஸ்தாபப்படாதவனுக்கு மன்னிப்பு என்பது இல்லை. அல்லேலூயா. சின்ன தப்போ பெரிய தப்போ, தப்பு தப்பு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம்னா பெரிய பெரிய பாவம் தான். கர்த்தருடைய பார்வையில் பாவம் என்பது அல்ல. அநீதி எல்லாம் பாவம் தான். பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. விபச்சாரம் செய்கிறவனும் அநீதி பண்ணுகிறவனும் கர்த்தர் பார்வையில் ஒன்றுதான். அல்லேலூயா. அநீதி எல்லாம் பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த தவறாக இருந்தாலும் மனஸ்தாபப்படுகிறவனுக்குத்தான் மன்னிப்பு. ஆமென் சொல்லுங்க. எனவே எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை பாடுகள், அந்த சிலுவை உபத்திரவங்கள், நாம் அதை சகிக்கணும், நாம் அதை சுமக்கணும். மனஸ்தாபப்பட வேண்டிய தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் நாம் மனஸ்தாபப்படணும். அப்போ தான் நமக்கு மன்னிப்புங்கிறது நிச்சயமாக பூரணமாக என்ன செய்ய முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் ரொம்ப சந்தோஷம். நாம் மன்னிக்கணும், கட்டாயம் எல்லாத்தையும் மன்னிக்கணும். ஆமென். நம்ம மன்னிச்சாலும் அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதம் யாருக்குத்தான்னா மனஸ்தாபப்படுகிறவனுக்குத்தான் கிடைக்குமே ஒழிய மனஸ்தாபப்படாதவனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அல்ல, கட்டாயம் நாம் மனஸ்தாபப்படுவோம். தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு அவசியம். மன்னிப்பு பெறணும்னா முதல்ல நம்ம செஞ்ச தப்பை நம்ம என்ன செய்யணுங்க? ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் செஞ்சது அநீதி, நான் செஞ்சது நியாயம் இல்லைங்கிற ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னா அதுக்கு பதிலே வர மாட்டேங்குது. இங்கே அங்கே அது இது அப்படி இப்படி எதையோ சொல்கிறாங்களே ஒழிய நம்ம கேட்குற கேள்விக்கு என்ன வராதுங்க? பதிலே ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், சாரி மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி கேட்டால் எல்லா நம்பரையும் பிளாக்கில் போட்டு வச்சிடறான். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தன்னை என்ன செய்தாருங்க? ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசுநாதர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். நம்மளால உடனே என்ன செய்ய முடியலைங்க? முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் அவர் அவ்வளவு பெரிய அவன் தேவனுடைய குமாரனாக இருந்து அவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்டாரா இல்லைங்களா? என்ன கேட்டார்? யோவான் 18ஆம் அதிகாரம் 22-23. இப்படி அவர் சொன்ன பொழுது
ஒருவன் என்று ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய்? அல்லேலூயா. என்கிட்ட தகுதி இல்லாமல் இருக்குமானால் நீயும் தகாததை ஒப்புவி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னிடத்தில் தகுதி இருக்குமானால் நீ ஏன் தகாததை அல்லது என்னை ஏன் அடிக்கிறாய் என்று அவர் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவகுமாரனாலேயே தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியலை. அவரே கேள்வி கேட்கிறார். ஆமென். மனுஷங்க நாங்கள் ஏமாத்துறோம். அல்லேலூயா. தகுதியில்லாத ஒன்றை, ஒரு தகுதியில்லாத குற்றச்சாட்டை, தகுதியில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக கேள்வி வரத்தான் செய்யும். கட்டாயம் பதில் அளித்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கேள்வி கேட்குற இடத்துல இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இருக்கணும். இல்லைன்னா தப்பை ஒத்துக்கிட்டு என்ன செய்யணுங்க? மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பாடுகள் உண்டு. அல்லேலூயா. நாம் குற்றம் சாட்டும் பொழுது அல்லது நாம் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நிச்சயமாக நம்மளை பகைப்பாங்க. காலையில் நம்ம தியானம் சொல்லிங்களா? ஆனால் நம்ம அதற்காக அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. கட்டாயம் அவங்க தப்பை சுட்டி காட்டி தான் ஆகணும். ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அவங்க பகைச்சாலும் பரவாயில்ல, தூர போனாலும் பரவாயில்ல, ஆனால் குற்றத்தை சுட்டி காட்டாமல் விட முடியாது. தாங்கள் செஞ்சது தப்புதான்னு ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் முதல்ல வருதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். தகுதியானதை ஒப்புவித்தால் நீ ஏன் தகாததை ஒப்புவிக்கிறாய்? அல்லேலூயா. நான் தகாததை ஒப்புவிச்சா நீ தகாததை செய்யலாம். நான் தகுதியானதை செய்திருக்கேன், நீ ஏன் தகாததை ஒப்புவிக்கிறாய் அப்படிங்கிற கேள்வி இயேசுவே கேட்பாரே. ஆனால் நாமளும் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நிச்சயமாய் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் கிடைக்க வரைக்கும் முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக மத்தேயு 27:32 வாசிப்போம். மத்தேயு 27:32 சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு இயேசு சுமந்து வந்த சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஆமென், ஆமென். சிலுவை என்றால் நாம் தேவனை அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். சிலுவை என்றால் நிச்சயம் நமக்கு பாடுகள் உண்டு. ஆமென். மூன்றாவதாக சிலுவை பற்றி உபதேசத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்ய வேண்டியதை அல்லது நாம் சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? செய்து முடித்து விட்டார். அவர் சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து முடித்ததை இனி நாம் சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. ஒருவேளை சத்துருக்கள் பலவந்தம் பண்ணலாம், அவர் சிலுவையை நீயும் சுமந்துட்டு வா அப்படின்னு பலவந்தம் பண்ணலாம். ஆனால் அப்படி நாம் சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் திரும்ப அவருடைய சிலுவையை அவரே என்ன செய்தாருங்களா? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே. சுகமானேன் இயேசுவின் காயங்களா, சுகமானேன் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, சுமக்க தேவையில்லை. அப்ப இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அவன் நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை,
நம்முடைய சாபங்களை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல நமக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்டு என்ன செஞ்சிருக்கிறாருங்களா? சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்காக சுமந்து தீர்த்ததை நாம் இனி சுமக்க தேவை இல்லை என்கிற அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்ந்து எந்த ஒரு மனிதன் சிலுவை அண்டைகளை வந்து, ஆண்டவரே நீர் எனக்காக இவைகளை எல்லாம் சுமந்திருக்கிறீர் என்பதை அறிக்கை செய்கிறானோ, அந்த மனிதன் அந்த சிலுவையின் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான், சிலுவையின் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், சிலுவையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான், சிலுவையின் செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையிலே தேவன் சுமந்ததை அறிக்கை செய்யும் பொழுது அவன் வியாதி மாறுகிறது, அவன் சாபம் மாறுகிறது, அவன் பலவீனங்கள் மாறுகிறது, அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கையெழுத்து குலைத்து போடப்படுகிறது, அவன் நீதிமானாய் மாறுகிறான், அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆமென். எனவே இயேசு நமக்காய் சுமந்ததை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேர்கிற, தைரியமாய் அந்த திரைச்சீலைகளை தாண்டி கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேர்கிற ஒரு பெரிய கிருபை அந்த சிலுவையின் மரணத்தினாலே நமக்கு உண்டாகிறது. ஆமென். அதை நாம் மறந்து விடவே கூடாது. இதுதான் மூன்றாவது சிலுவை குறித்த உபதேசம். சரி, நான்காவதாக நான் வேகமாக வசனங்களை மாத்திரம் சொல்லி நாம் ஒரு மணி நேரம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? பைபிளை எடுத்துக்குவீங்களா? மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 21 வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறான், நான் தேவ ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறான், நீ கற்பனைகளை எல்லாம் கை கொள். அவன் சொல்லுகிறான், நான் சின்ன வயசுலேருந்தே கற்பனையெல்லாம் என்ன செய்கிறேன்? கை கொள்ளுகிறேன். அப்போ நீ ஒன்று செய், உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன செய்? பின்பற்றி வா. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று அப்படிங்கிற. ஆனால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இதுவரைக்கும் அந்த 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 ஐஸ்வர்யத்தின் ஆஸ்தியை சுகத்தை அனுபவித்தபடியினாலே அதை விட்டு வர அவனுக்கு என்ன இல்லைங்க? மனதில்லை. மிகுந்த துக்கத்தோடு போயிட்டான். அப்புறம் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யம், அல்லது ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிரும்பா. ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக அந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும். பணம் பாதாளத்து வரைக்கும். உண்மைதான், பணம் பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும், பரலோகத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகாது. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாருங்களா? எதிர்த்துன்னு இருக்கிறார். ஆமாம், எதில் வேணால் பெருமை வரலாம். பணத்தில், ஆஸ்தியில், ஐஸ்வர்யத்தில் பெருமை வரவே. நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னா அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக அப்படிப்பட்ட பெருமை பாராட்டுகிறவர்களை நாம் சும்மா விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கட்டாயம் அவர்களுக்கு சத்தியத்தை என்ன செய்யணுங்க? உணர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்டணும் தான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லை? நாங்கள்லாம் பணக்காரங்க, எங்ககிட்டலாம் பணம் இருக்குது, வசதி இருக்குது. அது தேவன் போட்ட பிச்சை. எப்படிங்க? ஆமாவா இல்லையா? ஆமென். அது கர்த்தர் தந்த கிருபை. ஆமென். எதெல்லாம் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வச்சிருக்கிறாரோ அது நம்முடைய நீதியினால் அல்ல. அல்லேலூயா. அது தேவன் தந்த கிருபை. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அதில் நாம் பெருமை பாராட்டி. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம்னா அது தேவன் தந்தது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக இல்லாதவங்களை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? குறை பேசுறதுக்கோ அல்லது இருக்கிற நமக்கு தான் பெரிய உதாரணம் பெருமை பேசுறதுக்கோ முடியாது. அப்படி பெருமை பேசுகிறவங்களும் சும்மா விடவும் முடியாது.
அல்லேலூயா. ஆமென். ஆமாம், நிறைய நேரங்களில் பகைக்கு காரணமே அதுதான். அல்லேலூயா. ஆமாம், பெருமை பேசுகிறவங்களே சும்மா விடாமல் வசனத்துலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறோமா, கடைசியில் அவங்களுக்கு என்ன செஞ்சிருதுங்க, சுருன்னு ஏறிடுது, ஈகோ வந்துடுது. அதனால நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நம்மளை தூக்கி வீச ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லேலூயா. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஆமென். விரியன் பாம்பு குட்டிகளை விரியன் பாம்பு குட்டின்னு தான் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறையை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. பகைச்சா பகைச்சிட்டு போகிறாங்க. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். சரி, அப்போது பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது உலக பழமொழி. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, பணம் தேவராஜ்யத்துக்கு நம்மளை என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. பணத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவன் தேவராஜ்யத்துக்கு போகவே முடியாது. தேவனை நம்புறவன் பணத்தை விட்டுட்டு வந்துடுவான். அல்லேலூயா. தேவனை நம்புறவன் ஆண்டவர் சொல்லும் பொழுது எதற்கும் எந்த இடத்துக்கும் வருகிறதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பான். 2 படகு நிறைய மீன் கிடைச்சாலும் விட்டுட்டு வான்னா என்ன செஞ்சுருவாங்க சொல்லுங்கள், விட்டுட்டு வந்துடுவான். ஆமாம். பவுல் சொல்கிறார், பவுலினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது பல விதத்தில் அவர் மேன்மையானவர், ஆனால் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய அன்பிற்காக, ஆமென், ஆமாம், விட்டுட்டு வருகிறது தான் சிலுவை. அதுதான் சிலுவை பற்றின உபதேசம். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்க்கிறது அல்லது என்ன செய்யுதுங்க, செழிப்பு சிலுவை உடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத விட சிலுவைக்காக தேவனுக்காக இழக்கிறது தான் பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமேன். அவன் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த காலத்தில் பணம் இருக்கிறவன் சொல்கிறது தான் என்ன செய்யுதுங்க, சொல்லுங்க. ஆமாம், வசந்த நிற்குது. அல்லேலூயா. அநியாயம்னே தெரிஞ்சாலும் பணம் இருக்கிறவன் சொன்னால் மாடு மாதிரி தலையாட்டுறக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க, சொல்லுங்க, இருக்குது. அல்லேலூயா. ஒரு சகோதரத்தில் ஒரு சின்ன நாயத்தை கேட்டோம். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் என்கிட்ட பணம் இருந்துச்சு, லட்சக்கணக்கில் கொடுத்தேன், நான் சொன்னதை கேட்டாங்க ஐயா. இப்போ என்கிட்ட என்ன கிடையாது, பணம் கிடையாது, நானே பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் சொன்னால் நிச்சயம் கேட்க மாட்டாங்க, அதனால் சாரி அப்படின்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இவங்ககிட்ட இல்லை, அவர்கிட்ட வாங்கினாங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறார் என்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு, அதனால் இப்போ அவங்ககிட்ட நிறையா இருக்குது, நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டார். உண்மைதான். பணம் இருக்கிறவன் சொல்கிறது தான் என்ன செய்யுதுங்க, வைக்கிறது தான் சட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் தேவன், அவர் நிச்சயமாய் நீதியாய் நியாயம் செய்கிறவர் அப்படிங்கிறத மறந்து விடவே கூடாது. ஆமென். அநியாயம் செய்கிறவன், வாசிங்களேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆமென், தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஆமென், அநியாயம் செய்தவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் மனுஷன் பட்சபாதம் பார்ப்பான். பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம். பணக்காரன் அநியாயம் செஞ்சால் வாயை திறக்க மாட்டாங்க, ஏழை அநியாயம் செஞ்சால் சக்கரை பக்கரான்னு குதிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா கேட்குறக்கு ஆள் இல்லை, ஆனால் அதனால் என்ன வேணால் கேட்கலாம். அவன் பணக்காரங்கிட்ட கேட்க முடியாதுல்ல, திரும்ப நாளைக்கு அங்கே போக முடியாது, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அநியாயம் செய்தவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். அதுதான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. என் நம்பிக்கை இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால் தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை என் கண்கள் காணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதி சரிகட்டுகிற ஆண்டவர். நான் 10 பேருடைய பெருள் விரல்களை தரித்து என் மேஜைக்கு கீழே விழுந்ததை பொறுக்கி தின்னும்படி செய்தேன். நான் செய்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப
செய்தார். இன்றைக்கு என் விரல்கள் எல்லாம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ராஜா சொன்னானே, வாசிச்சிருக்கீங்களா? நியாயாதிபதிகள் 1:7. அப்பொழுது அதோனி பேசேக் என்கிற ராஜா 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ? அல்லேலூயா. அவர் பழைய ஏற்பாட்டிலும் நீதி சரி கட்டுகிறாண்டவர், புதிய ஏற்பாட்டிலும் பட்சபாதமே அவரிடத்துல இல்லை. அவன் எப்படி செஞ்சானோ அப்படியே அவனுக்கு வந்துட்டு பாருங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான சகோதரர் மோகன் சேனன் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு மனிதன் தன் வயலில் ஒரு மாட்டை என்ன செய்தாராம், அடுத்தவங்க மாடு தன் வயலில் மேய்ஞ்சிட்டுன்னு உயிரோடு அந்த தோலை உரிச்சாராம். அல்லேலூயா. அது ஐந்தறிவு உள்ளது தான், ஆத்துமா இல்லை தான், ஆனாலும் அது வேதனைப்பட்டதை தேவன் பார்த்தார். ஆமேனா? அது வேதனைப்படுறதையும் கர்த்தர் பார்ப்பாரா? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவளிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சமுத்திரங்களில் இருக்கிற மச்சங்கள் கூட அவரை நோக்கி கூப்பிடுமா. அவர் கைகளை திறக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா. அவர் கைகளை மூட அவைகள் திகைக்குமா. ஆமென். அப்போ பாருங்க, அந்த 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 மாட்டினுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அந்த வசதி படைத்த அந்த மனிதனுடைய அடுத்த சந்ததியில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அந்த கால் எப்படி இருந்துச்சுங்களா, அந்த மாட்டு குழம்பை போலவே ஒட்டி ஒட்டி தான் என்ன செஞ்சுதான் பிறந்துச்சான். அல்லேலூயா. ஆமென். அப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு என்ன வந்திருக்குங்க? ஞாபகம் வந்திருக்கு இல்லையா, நாம் செஞ்ச அநியாயம் தான், நம்ம செஞ்ச அநீதியினால தான் இது அப்படிங்கிறது. ஆமென். தேவன் நிச்சயமாக நியாயத்தை வெளிப்படுத்துகிற, நீதி செய்கிற நல்ல தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. எனவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பணம் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். அல்லேலூயா. பணம் விருத்தி ஆகும் பொழுது உன் இருதயத்தை அதன் மேல் வையாதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தன் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் தான் அனுபவிக்கிறதற்கென்று சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த புத்தி இல்லை. பணம் பணம் பணம், நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்ககிட்ட தான் நிறையா இருக்கு. ஆமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் கர்த்தர் கணக்கில் இருக்கிறது. அவர் வார்த்தைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். உன் வார்த்தைகள் உன்னை குற்றவாளி என்றும் நீதிமான் என்றும் நியாயம் தீர்க்கும். நாம் மறந்துடவே கூடாது. பிரைசலா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவைகளை எச்சரிக்க வேண்டும். பணக்காரனாக இருந்தாலும் ஜால்ரா தட்டுறவங்களாக இருக்கக்கூடாது, ஸ்வைஞ்சக்கா போடக்கூடாது. யோவான் ஸ்நானனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீ ஏரோது ராஜாவாக இருந்தாலும் தப்பு தான்னு சொல்கிற தைரியம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அவங்க காணி கொடுப்பாங்க, அவங்க சாப்பாட்டு கொடுப்பாங்க, அவங்க செலவு கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, பார்க்க கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நிச்சயம் நம்மளை கைவிடவே. இப்போ எத்தனை காரியம் பார்த்துருக்கேங்க? 5ஆவதாக ரோமர் 6:6 வாசிப்போம். ஒரு 3 வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே கலந்துப்போம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷனை அவரோடு கூட என்ன செய்யப்பட வேண்டுங்களா, சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமென். ஒரு தேவப்பிள்ளை சுமக்க வேண்டிய சிலுவை, ஒரு தேவப்பிள்ளை சிலுவையில் அறைய வேண்டிய காரியங்கள். ஆமென். ஆமாம். இப்போ உங்கள் வசனம் சொல்லுகிறது பழைய மனுஷனை என்ன செய்யணுங்களா, சிலுவையில் அறைய வேண்டுமா. இயேசு இல்லாத பழைய மனுஷன், பாவம் நிறைந்த பழைய மனுஷன், பாவத்திற்கு ஊழியம் செய்த பழைய மனுஷன், தேவனற்ற பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை என்ன செய்யணுங்க, சிலுவையில் அறையணும். ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதலுக்கு அடையாளம். ஆமென். யார் அடக்கம் பண்ணப்பட முடியும்? அவரோடு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் அநேகர் தன் பழைய பாவ மனுஷனை
தன் பழைய விக்கிரக ஆராதனைக்குரிய மனுஷனை, தன் பழைய பாவத்திற்கு ஊழியம் செய்கிற மனுஷனை சிலுவையில் அறையாமையே அவரோட வந்து படுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. உயிரே போகலை, ஆனால் எங்கே இருக்காங்க? இயேசுவோடு சவக்குழிக்குள்ள படுக்க நானும் வர்றேன் அப்படின்ட்டு வர்றாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல அவரோட பழைய மனுஷனை என்ன செய்யணுங்க? சிலுவையில் அறையணும். அப்புறம்தான் அவரோட அடக்கம் பண்ணப்படணும். அப்புறம்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போ அந்த பழைய மனுஷன் என்ன செய்யப்படணுங்க? சிலுவையில் அறையப்பட வேண்டும். சரி, ஆறாவதாக கலாத்தியர் 2:20 பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும், கலாத்தியர் 2:20 ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதன் திரும்பவும் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, நான் என்கிற அந்த சுபாவ மனிதன் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கத்தக்கதாக என்னை நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? சிலுவையில் அறைகிறேன். ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயத்தப்பட்ட கிறிஸ்துவனாலே பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னை மறுபடியும் சிலுவையில் என்ன செய்கிறானுங்க? அறைய ஒப்பு கொடுக்கிறான். காரணம் என்ன? அவன் இந்த பூமியில தான் வாழ்கிறான். ஆமென். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் அந்த நான் என்கிற மாம்சம் நிச்சயம் அப்பப்போ என்ன செய்யுங்க? எலும்பும் வெளிப்படும். அப்பப்போ நம்மளை அறையணும். 5:24 பாருங்க. 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் அறைந்திருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம். அப்பப்போ அந்த மாம்சத்தை, அந்த ஆசை இச்சைகளை நம்ம என்ன செய்யணுங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். அல்லேலூயா. ஆமாம், நான் என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நான் என் மாம்சத்தின் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றி வாழ முடியாது. என் ஆசை இச்சைகளுக்காக மாத்திரம் நான் வாழ முடியாது. என்னை வெறுத்து நான் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஆமாம், இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற நிலையிலே நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அது ஒவ்வொருவரை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காமல் ஆண்டவருக்காக வாழ்வாங்க, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவாங்க. ஒரு சிலர் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் நகை இல்லாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் செருப்பு போடாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் பணக்காரனாக இருந்தாலும் எளிமையாக இருப்பாங்க. ஆமாம். ஒரு சிலர் பணக்காரங்களாக இருந்தாலும் தங்கம் போடாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், அது அவங்க மனசை பொறுத்தது. ஆனால் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் இருந்தும் தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், நாம் நம்மை வெறுக்க அதிகமான கிருபைகளை கட்ட தருவாராக. எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனை நெருங்குகிறோமோ அந்த அளவு நாம் நம்மை வெறுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். எந்த ஒரு மனிதன் தேவனை நெருங்குகிறானோ அப்பொழுது அவன் தன் ஆஸ்திகளை வெறுப்பான், அவன் தன் ஆடம்பரத்தை வெறுப்பான், அவன் தன் அலங்காரத்தை வெறுப்பான். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய உலகத்திற்கடுத்த காரியங்களை அவன் வெறுப்பான். பிரைஸ் தி லார்ட். அது தேவனை நெருங்குகிறதை பொறுத்து அமையும். ஆமென். நாம் இந்த 2026 இன்னும் தேவனை நெருங்க நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போது புதிய மனுஷன் நான் என்கிற அந்த மனிதனையும் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். கடைசியாக கலாத்தியர் 6:14 நானோ
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. கடைசியா ஒரு தேவ பிள்ளை உலகத்தை சிலுவையில் வைத்து என்ன செய்யணுங்களா? அறையணுமா? இல்லையா? சிலுவையே ஒரு தேவ பிள்ளை சுமக்கணும். நாம் ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். சிலுவையில் ஒரு தேவ பிள்ளை அறையணும். ஒரு 2 காரியத்தை பார்த்தோம். தன்னை அறைய வேண்டும், தனக்குரியதை அறைய வேண்டும். கடைசியாக உலகத்தை எடுத்து சிலுவையில் வச்சு என்ன செய்யணுங்களா? அறையணும். வாசிக்கலாம் இன்னொரு விஷயம், அந்த வசனத்தை. நானும் அல்லாமல் வேறொன்றை குறித்தும் இருப்பேனாக. அவரால் சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகம், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு சிலுவையில் உலகம், இன்னொரு சிலுவையில் நான். பிரைசலா. அப்பதான் நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எபிரேயர் 12:2 வாசிப்போம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. உலகத்தை நாம் சிலுவையில் அறையும் பொழுது நிச்சயம் உலகம் நம்மை அவமானப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது நிச்சயம் உலகம் நம்மை புகழும். ஆமென். ஆனால் நாம் உலகத்தை சிலுவையில் அறைந்து நம்மையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகம் நம்மை அவமானப்படுத்தும். பைத்தியக்காரன் என்று சொல்லும், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லும், மிஞ்சின பரிசுத்தவான் என்று சொல்லும். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின தூதன் என்று சொல்லும், நட்சத்திரம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆனால் அந்த நிந்தையை நாம் பார்க்காதபடி நமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணத்தோடு அந்த சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? சகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நாம் உலகத்தை சிலுவையில் அறையவும் உலகத்திற்கு எதிராக நாமும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் ஜீவிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை டாமினேட் பண்ணி விடுகிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாமும் தரித்து விடுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கிழிஞ்ச பேண்ட் போட்டால் நம்மளும் போடணுங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செஞ்சிருதுங்க? வந்துடுது. எல்லாரும் கையில் வளையம் போட்டால் சொல்லுங்கள், நம்மளும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க? வளையம் போட வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் இந்த நாய் கழுத்தில் சங்கிலி போட்ட மாதிரி போட்டிருந்தா நம்மளும் ஒன்று போடணுங்கிற ஆசை சொல்லுங்க வந்துடுது. அல்லேலூயா. எல்லாரும் சட்டியை கமுத்தானே நம்மளும் சொல்லுங்க. எல்லாரும் ஜன்னல் வச்சா நம்மளும் ஜன்னல் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன செஞ்சிருதுங்க? வந்து விடுகிறது. அல்லேலூயா. நாம் வித்தியாசமானவர்கள். உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி நாம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளை பார்க்குறவங்க நாம் வித்தியாசமானவங்கன்னு அவங்க சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய சிகை அலங்காரம், நம்முடைய ஹேர் ஸ்டைல், நம்முடைய உடுப்பு, நம்முடைய ட்ரெஸ்ஸு, அல்லேலூயா, எல்லா விதத்திலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வாருங்க? அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சதமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்கென்று செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை காரியம் பார்த்துருக்கேங்க? சிலுவையின் உபதேசங்கள் 7. சுருக்கமாக சொல்லணும்னா ஆண்டவரைத்தான் அதிகமாக நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும்னா சிலுவை சுமக்கணும். ரெண்டாவது, பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. சிலுவையினாலே பாடுகள் தான்.
ஆமென். அதனால கட்டாயம் பாடுகளோடு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த பாடுகள் என்கிற சிலுவையை நாம ஜீவன் இருக்கிற வரைக்கும் சுமந்து தான் போகணும். அநேக உபத்திரவங்களின் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று பவுல் புத்தி சொன்னாராம். அல்லேலூயா. அதனால் உபத்திரவத்தில் தான் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் உபத்திரவமே இல்லை அப்படின்னா உங்கள் வழியை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணுங்க, செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. ட்ராக் மாறிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இயேசு நமக்காக ஒரு சில காரியங்களை சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நாம் சுமக்க தேவையில்லை. அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தர் விழச் சொல்லுகிற இந்த உலகத்தின் எந்த மேன்மையையும் நாம் விட்டுவிட நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ளே இந்த பூமியின் மகிமை வரவே வராது. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், இப்போ முடிஞ்சு நீங்கள் எங்களோட பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? சத்தமாக பேசுங்க. பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. ஆமாம். சாயங்காலம் பாப்பா ஒரு கிளாஸ் காப்பி கொண்டு வந்தால் நான் படுத்திருந்தேன், கண்ணை மூடிட்டேன், வந்து கூப்பிட்டா பாஸ்டர் உங்களுக்கு காப்பி அப்படின்னு கொண்டு வந்தா. சந்தோஷம். அல்லேலூயா. நாளை காலையில் நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இங்கே என்னை படுக்க வச்சு நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அல்லேலூயா. திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து என்ன கேட்பீங்க? பாஸ்டர் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு கேட்பீங்களா? பாடி எப்போ எடுக்க போகிறாங்கன்னு கேட்பீங்களா? ஆமாம். அல்லேலூயா. அவங்க கலெக்டராக இருந்தாலும் சரி, டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி, ரெவரண்டாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்க வரைக்கும் தான். செத்துட்டா என்னதாங்க காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, அடக்க ஆராதனை எப்போ, பாடியை எப்போ எடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த மகிமையெல்லாம் இந்த பூமியோட சரி. அல்லேலூயா. உறவுகள் கூட மாமாவை எப்போ எடுப்பாங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு அடக்கம், எத்தனை மணிக்கு எடுப்பாங்களாம் பாடியை, அப்படி தான் கேட்பான். அல்லேலூயா. நெருங்கின உறவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் அழுகும். ஆமாம். அதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? எடுத்த உடனே வீட்டை மடமடன்னு கழுவுவாங்க. 1 மணி நேரத்தில் சாப்பாடை வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஒருவேளை நிறையா சாப்பிட மனம் இல்லாமல் துக்கத்தில் கொஞ்சமாக சாப்பிட்லாம். மீறினா 2 நாள் தான், 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மகிமை பரலோகத்திற்கு நம்மோட வரப்போகிறது இல்லவே இல்லை. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட கார் இருக்குது, எங்கிட்ட வீடு இருக்குது, எங்கிட்ட பெரிய சபை இருக்குது. ஆமாம். செத்தாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. பெரிய சபை இருக்கிறவனுக்கும் செத்தாலும் அந்த சுடுகாட்டில் 6 அடி தான். சின்ன சபையில் எனக்கும் 6 அடி தான். பெட்டி வேணால் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். எனக்கு சாதாரண பெட்டி, அவங்களுக்கு ஒரு வேளை இன்னொரு 4-5 ஆயிரத்தில் கூட போட்ட சந்தன பெட்டி வேணால் இறக்கலாம்னா எல்லாம் மண்ணு தான் திங்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். ஆமாம். ஆண்டவர் நல்லவர். அதனால் பணத்தின் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் எதை விட சொல்கிறாரோ அதை விட்டுட்டு அவரை பின்பற்றுவோம். ஆமாம். முதல்ல பெருமையான பேச்சை விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா. அடுத்ததாக பழைய மனுஷனை நாம் சிலுவையில் என்ன செய்யணுங்க, அறைய வேண்டும். பழைய மனுஷனை அறையப்படாமல் அவரோட அடக்கம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அவருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது புதிய மனுஷன், உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனாக இருந்தாலோ நான் என்கிற அந்த மனுஷனை சிலுவையில் அறைந்து, அதன் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்காக வாழ, கிறிஸ்துவன் மேலே இருக்கிற விசுவாசத்திற்காக வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னைக்கோ அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அறையணும். ஒவ்வொரு நாளும் சிலுவையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமாம். ஒரு சில நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட அறைய வேண்டியது வரலாம். ஏன்னா அப்பப்போ திடீர்னு அந்த நான் என்கிற அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவானுங்க, ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கடைசியாக உலகத்தை நாம் சிலுவையில்
அறைய வேண்டும். இந்த உலகத்திற்காக பிழைக்கக்கூடாது. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் என்ன செய்யலாம், அழிந்து போகக்கூடியது. எனவே தேவனுக்காக வாழ, தேவனை பிரியப்படுத்தி வாழ இன்னும் அதிகமான கிருபைகளை நமக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு எப்படி இருக்குங்க, பைத்தியமாக இருக்கும். நம்மளை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் நகையை கழட்டினா உங்களை பார்க்க பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் எளிமையான ட்ரெஸ்ஸு போட்டால் உங்களை பார்க்க பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. யாருக்கிட்ட பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்லி பாருங்க, ஏசு பைத்தியம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் வசனம் பரலோக ராஜ்யம் பேசி பாருங்க, ஆமாம் சரியான பரலோக பைத்தியம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கிறிஸ்துவுக்காக நம்ம பைத்தியமாக என்ன செய்வோம், உலகத்திற்கு வாழுவோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம இழந்து நிற்கலாங்களா ஆண்டவர் சமூகத்தில்? ஒரு விசை கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையான கடந்தன புதியான போகுந்த பரலோக கொடி மகனா, மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் இதயமெல்லாம் இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் உங்கள் சமூகத்தில் உடைய பிரசன்னத்தில் பாட துதிக்க, உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. மக்கள் நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீங்கள் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து கொஞ்ச நேரம் செபிக்க எங்களுக்கு உதவி செய். இயேசுவ நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கிரேசி நம்ம